ஐயா, இந்த புத்தாண்டில 2021ஆம் ஆண்டு புத்தாண்டில உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே 2021ஆம் ஆண்டு கர்த்தர் புது கிருபை சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன என்பதை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் தேவனே எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தம் வெளிப்படட்டும். புதிய ஆண்டில சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கப்பட்ட தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கீழ வசனம் வாசிப்போம். அடுத்த வசனம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 15:4. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக, ஆமென், எளியவன் உனக்குள் இல்லாமல் இருப்பதாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் செய்யும்படி தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாராகில் மேன்மேலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. செய்ய நாம் கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கற்பனையில ஒன்றை நாம் கவனிப்போம். வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு இருதயத்தை கடினமாக்காமல் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையில என்ன? உன் தேசத்திலும் உன் ஒலிமுக வாசலும் எல்லா இடங்களிலும் இருக்கிற எளியவனை, அல்லேலூயா, திக்கற்றவர்களை, கண்ணுண்டவர்களை, அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்பட வேண்டாம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எளியவனை, திக்கற்றவனை, அல்லேலூயா, அவனுக்கு தாராளமாய் உன் கையை திறந்து இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம் போய் திக்கற்றவன்
வேண்டாம். சிறுமைப்பட்டவனுக்கு, திக்கற்றவனுக்கு, எளியவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இருதயம் விசனப்படாமல் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 12ஆம் வசனம் வாசிப்போம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆகையால் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய சகோதரருக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எளியவன் இல்லாமல் போயிடுவானோ, தேசத்தில் இல்லாமல் போயிடுவானோ, அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் எளிமையானவனையும் சிறுமைப்பட்டவனையும் தேசத்திலே வைத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பதற்காக. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாராளமாய் கொடுக்க வேண்டும், இருதயம் விசனப்பட வேண்டாம் என்று கர்த்தர் இன்று உனக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவருடைய இந்த கற்பனையின்படி நீங்களும் நானும் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மென்மேலும் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறோம்? வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தையும் வாசிப்போம். உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை கைகளின் மேல் போதும். அப்போ ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்தால் உங்கள் நாட்களும் உங்கள் பிதாக்களின் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் எப்படி இருக்குமா? வானம் இருப்பது போல. அல்லேலூயா. வானம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ அதை போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. முதலாவது அவருடைய கற்பனையின்படி எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. அல்லேலூயா. இரண்டாவது மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எப்படி திரும்ப வேண்டுமா? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். நாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்படி திரும்ப வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையின் மூலமாய் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, குதிரைகளின் மேல் நாங்கள் ஏறி போவதும் இல்லை, எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்லுவதும் இல்லை. அல்லேலூயா. எங்கள் வேலைதான் எங்கள் தெய்வம்னு நாங்கள் சொல்லுவது இல்லை. அல்லேலூயா. எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்களிடத்திலே இரக்கம் பெறுவான் என்று தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தரிடத்திலே வார்த்தையை கொண்டு திரும்பும் பொழுது கோபம் நீங்கும். அல்லேலூயா. அப்போ கோபம் நீங்கும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த மென்மேலின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் இஸ்ரவேலுக்கு பனியை போல குளிர்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை
புஷ்பத்தை போல பூக்கும். அல்லேலூயா. அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல இருக்கும். பரிசுத்தம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கும். உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும். அல்லேலூயா. அவனுடைய வாசனை எப்படி இருக்குமோ லீபனோனின் வாசனை போல் இருக்கும். ஒரு நல்ல பரிசுத்தவனுடைய சாட்சி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அல்லேலூயா. அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்திருப்பீர்கள். திராட்சை செடியை போல நீங்கள் படருவீர்கள். அதில் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல திராட்சரசத்தின் வாசனை போலும் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் திரும்பாமல் போனால் என்ன நடக்கும்? வாசிப்போம். ஆமோசின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் திரும்பாமல் போனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஒரு 5 காரியங்கள் சொல்லக்கூடிய பல்லுகளுக்கு ஓய்வை தருவார். அப்ப குறைச்சலை கர்த்தர் உண்டாக்குவார். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? மழை பெய்யாதபடி தாழ்ச்சியை கட்டளையிடுவார். மூன்றாவது தாகத்தால் அலையும்படி செய்வார். நான்காவது கருக்கா விஷப்பணியினாலே வாதிப்பார். ஐந்தாவது கொள்ளை நோயினால் வாதிப்பார். ஆறாவது அக்கினியில் தப்பின ஒரு கொள்ளியை போல இருக்கும் பொழுது அப்படியாக எனக்கு திரும்புகிறாயா என்று கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் பொழுதே மழையை தடுத்தேன், ஆகிலும் இடத்துல திரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அலைந்து திரியும்படியாக செய்வார், ஆகிலும் திரும்பவில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருக்காப்பணி விஷப்பணி மற்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் பச்சை புழு அரித்து போட்டது உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் சோலைகளிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது, ஆகிலும் எங்கள் இடத்திலே திரும்பவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்திலே உண்டான ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். சென்ற ஆண்டு கொள்ளை நோயை அனுப்பினார். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பினார்கள்? அல்லேலூயா. தெரியவில்லை. ஆண்டவர் திரும்பவில்லை என்று சொன்னார். இவைகளை எல்லாம் செய்வேன். சோதோமையும் கோமாராவை போலவும் நான் கவிழ்த்து போடுவேன், ஆகிலும் நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். இப்படி பிரகாரமாக செய்யப்படினாலே உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் ஓசியா 14:2 நாம் பார்க்கிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எபிரேயர் 13:15 பார்க்கிறோம். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை எப்போது அவருக்கு செலுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான்காவது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை மற்ற இடத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அப்போ நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மென்மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகவே தான் வாசிக்கிறோம். இதுவே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதுவே ஜீவனுக்கு போகிற வாசல். 7:21 பிதாவின் சித்தம் சிறுமைப்பட்டவனுக்கு இறங்குவது எளிமையானவனுக்கு இறங்குவது தேவ சித்தம். ஆகவே இதை செய்யும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது உன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:25 உன் தேவனாகிய கர்த்தரை சேவி, அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 26:25 ஆராதனை வீரன் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், மகனே நீ
மென்மேலும் பலப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய் என்று எதிரியே ஆசீர்வதித்து பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 71:14, நான் மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. மென்மேலும் உம்மை துதிப்பேன். இப்படி துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவது காரியம் சங்கீதம் 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67:7, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மார்க் 7:37, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று மென்மேலும் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இந்த ஆண்டு இறுதியில் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. இந்த புதியவர்களுக்கான செய்தி அதற்கான நன்றி. உடைய சமூகம் பாவாயோட மட்டமா கடந்து வந்த கிருபைக்கான நன்றி. நல்ல வேத வசனத்தை கொடுத்தீங்க. தேவ சமூகத்துல நம்ம திரும்பும் போது அந்த மேன்மையை அடைய தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த புதிய வருடத்துல என்னென்ன நம்ம திரும்பணுமோ ஆண்டவரே எங்களை திருப்புங்க. ஆண்டவரே, தாவீதை திருப்பி ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த சமூகத்துல யாரெல்லாம் திரும்பாமல் இருக்கிறார்கள் இந்த வேத வசனத்தின்படி அவரை நடத்தி திரும்படியா ஜெபிக்கணும். தொடர்ந்து கர்த்தாவை நடத்தும், ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 2021 ஆண்டு மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும்